அதன்படி செய்யும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு, எப்படி வழி நடத்துறாருன்னு பார்த்து அதை கேட்கும்போது, களஞ்சியத்தில்னு சொல்லல, களஞ்சியங்களிலும். அ இது எப்படி மாடர்ன் டே லாங்குவேஜ்ல எப்படின்னு சொல்லலாம்னா, நெறைய பேருக்கு ஒரு அக்கவுண்டே கிடையாது பேங்க்ல. ஸ்டோர் ஹவுஸஸ். ஆங்கில டிரான்ஸ்லேஷன் ஸ்டோர் ஹவுஸஸ். ஸ்டோர் ஹவுஸஸ்னா இப்போ ஒன்றும் ஸ்டோர் ஹவுஸஸ் இல்லை. நம்ம வீடுங்கள்லாம் ஸ்டோர் ஹவுஸாக வச்சுருக்கிறோம். பெரிய இதாக வச்சுருக்கிறோம், குவிச்சு குவிச்சு வைக்கிறதுக்கு கிடையாது. இப்போ யாரும் அப்படி வைக்கிறது கிடையாது. இப்போல்லாம் ரூபா நோட் ஆகி போச்சு. இப்போ எல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுறோம், பேங்க்கில் அங்கங்கே போடுறோம், அல்லது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறோம். அதைத்தான் சொல்லியிருக்குது. களஞ்சியங்களில்னா எங்கெங்கெல்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்களோன்னு அர்த்தம். ஹலோ, பேங்க்கில் சேர்த்து வச்சிங்கன்னா அது, இல்லை வேற எங்கேயாவது போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது. உங்களுக்கு களஞ்சியங்கள்னால் என்ன, எங்கே உங்களுடைய சொத்துக்களை சேர்த்துருக்கிறீங்களோ, எங்கே உங்களுடைய அதெல்லாம் சேகரித்து வச்சுருக்கீங்களோ அதை தான் களஞ்சியம்னு சொல்லப்பட்டிருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், களஞ்சியங்களிலும். கர்த்தர் என்ன சொல்றாரு, உங்களுடைய களஞ்சியங்களில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசனம் பாருங்க. இதை விட்டு தூரம் போகவே முடியல என்னால். களஞ்சியங்களில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ரொம்ப பிடிக்குது எனக்கு. அது சொல்கிறார், நாங்கள் போட்டு நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டுறேன் அது மேலேன்றார். அது போட்டால் அது 10 மடங்காக பெருகிடும், 100 மடங்காக பெருகும், 1000 மடங்காக எப்படி பெருகுன்னு ஒன்று சொல்ல ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அது பெருகுன்றார். ஒன்றும் போடலைன்னா பெருக முடியாது. இருக்கீங்களா? 0வை 1000ஆல் பெருக்குனா 0 தான் வரும். அதனால் ஏதாவது போடணும். போட்டு முதல்ல ஒரு களஞ்சியத்தை ஏற்படுத்தி அதில் ஏதாவது போடணும். ஒரு நிலத்தை ஏதாவது வாங்கணும், எங்கேயாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும். என்னத்தையாவது ஒன்று பண்ணும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அது உன் களஞ்சியம் அது நான் பார்த்துக்கிறேன்றார். அது மேலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். உன் வீடு அது, உன் நிலமா அது, உன் அக்கௌண்ட் அது, நான் பார்த்துக்கிறேன்றார். அதை நிரப்ப வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதன் மேலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன்றாரு. இருக்கீங்களா? அப்போ நிறைய பேர் களஞ்சியங்களே ஏற்படுத்தலை, இன்னும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டே ஆரம்பிக்கல, இன்னும் ஒரு இடமே வாங்கலை. ஒரு இடத்த வாங்கி பாருங்க என்ன ஆகுதுன்னு. அது களஞ்சியமாக மாறிடும். அது ஆசீர்வதிக்கப்பட்ட களஞ்சியமாக இருக்கும்போது யார் கண்டா 1000 மடங்கு உங்களுக்கு திரும்பி வரும். 1000 மடங்கு திரும்பி வரும். கர்த்தர் சொல்கிறதெல்லாம் சும்மா கிடையாதுங்க. 1000 மடங்குன்னு 1000 மடங்கு அப்படியே வரும். இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ருசி பார்த்துட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். போட்டு பாருங்கள், தெரியும். 1000 மடங்கு வந்துடும், 1000 மடங்கு ஆகிடும். நீங்கள் நினைப்பீங்க அப்புறம் அப்படியே அப்பா வாழ்நாள்லாம் சம்பாரிச்சா கூட இவ்வளோ சம்பாரிச்சிருக்க முடியாதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி பெருகிடும் அது. ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். இருக்கீங்களா? இப்போ களஞ்சியங்களை ஏற்படுத்துங்க போய்.